நான் கேப்டன் அவரோட இருந்தேன். இப்போ அந்த கட்சி திமுகவோட கூட்டணி போனது பிடிக்காம நான் வெளியே வந்துட்டேன். என்னைய மாதிரி நிறைய பேர் வெளியே வந்துட்டாங்க. இப்போ அவங்க கூட ஒரு 3 நாளைக்கு முன்னாடி சொன்னாங்க, சேலத்துல வச்சு ஒரு முதலமைச்சரை மேடையில வச்சுக்கிட்டே சொன்னாங்க. எங்களுடைய முன்னாள் பொதுச் செயலாளர் அன்னியார் பிரேமலதா விஜயகாந்த் சொன்னாங்க, அண்ணா ஆட்சியில ஒரே ஒரு குறை தான் இருக்கு, அதுவும் கஞ்சா பாலியல் வன்கொடுமை அப்படின்னு அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. அது ஒண்ணு போதும், ஒருவான சோத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படின்னு அந்த கூட்டணி கட்சி எல்லாரும் இருக்கிற மேடையிலே சொல்லிட்டாங்க. எங்க தலைவர் கேப்டன் என்னையா காசு 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 பணம் 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 எங்கயா கொண்டு போறீங்க, செத்தா கூட அந்த 6க்கு 3 குழியில தாண்டாயா தோண்டி வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னவர் கேப்டன். ஆனா இவங்க 10 சீட்டுக்கு ஒரு எம்பி சீட்டுக்கும் இதுக்கும் முடிஞ்சிச்சு. லேப்டாப் நிப்பாட்டிட்டாங்க. ஆனா இப்ப கொடுத்தாங்க, 4 வருஷம் கழிச்சு கொடுத்தாங்க லேப்டாப். அது எத்தனை வருஷம்? இங்க தமிழ்நாட்டுல 182 கவர்மெண்ட் காலேஜ் இருக்கு. அதுல செகண்ட் இயர் படிக்கிறவனுக்கும் தேர்ட் இயர் படிக்கிறவனுக்கு மட்டும் தான் கொடுத்தாங்க. ஏன் தெரியுமா? ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறவனுக்கு ஓட்டு கிடையாது. சுமார் 20 லட்சம் லேப்டாப் செகண்ட் இயர் தேர்ட் இயர் படிக்கிறவனுக்கு. அப்ப இவங்க பாருங்க, எல்லாமே ஓட்டுக்காக தான் வேலை செய்யறாங்க. திமுக பள்ளிக்கூடத்துக்கு முட்டை 70 லட்சம் முட்டை ஒரு நாளைக்கு போடுறாங்க, அதுலயும் ஊழல் பண்றாங்க. ஒரு நாளைக்கு கவர்மெண்ட் பஸ் 22,700 பஸ் போகுது, 1 கோடி கிலோமீட்டர் போகுது, 18 லட்சம் லிட்டர் டீசல் அதுக்கு தேவைப்படுது, அதுலயும் ஊழல் பண்றான். அரசு துறை 54 இருக்கு, அதுலயும் ஊழல். அப்ப அந்த திமுக நமக்கு வேணுமா? யோசிக்கணும் மக்களே.